பாஸ்டருக்கு கண்டு தெரியாதா? என்ன டேனியல், உங்கள் பாஸ்டருக்கு கண்டு தெரியும். எந்த பாஸ்டர்னுவேன். அதான் 2 பேர் இருக்கிறாங்களே கீழே. என்ன பண்ணுறீங்களோ என்னவோ செய்யுங்க அப்படின்ட்டு போவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல ஒரு எண்ணத்தில் சொல்லுவாங்க. இதெல்லாம் சில நேரங்களிலே நான் யோசித்து பார்ப்பது சில விசுவாசிகளை. இன்றைக்கும் அதை நான் சற்று யோசித்து கொண்டு இருந்தேன். ரொம்ப ஷி வாஸ் வெரி டாக்கட்டிவ். ரொம்ப தோணு பேசுவாங்க. எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப அன்பாகவும் பேசுவாங்க, வம்பாகவும் பேசுவாங்க. இதெல்லாம் நான் ஊழியத்தின் பாதையிலே அவர்கிட்ட பார்த்துருக்கிறேன். அவங்க அப்பா அவங்க ஹஸ்பண்ட், அதாவது பாஸ்டர் பால் சாலமனுடைய அப்பா ரொம்ப சைலண்ட் லிசனர்னு சொல்லலாம். அமைதியாக இருப்பார், எதுவும் பேச மாட்டார். அவரும் கூட நிற்பார், ஒன்றும் வாமா போகலாம் அப்படி கூட்டிகிட்டே போயிடுவார். இதெல்லாம் நான் யோசித்து பார்த்தேன். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய சுத்தத்தின்படி வேலையின்படி அவர்களை எடுத்துக்கொண்டு அதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். 2 வசனத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். 31ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. மை டைம்ஸ் ஆர், காலங்கள். எல்லாருக்கும் ஒரு காலங்கள் உண்டு. பேசுகிற எனக்கும் உங்களுக்கும் நம்மை விட்டு கடந்து சென்ற தாயாரை குறித்து நாம் பார்ப்போமானால் ஏறக்குறைய 80 வருஷம் அவர்கள் இந்த பூலோகத்திலே உயிரோடு இருந்தார்கள். என் காலங்கள் என்று சொல்லிட்டு சங்கீதக்காரன் உமது கரத்தில் இருக்கிறது என்றால் நம்மளுடைய ஜீவிய நாட்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பார்ப்போமானால் எல்லாமே கர்த்தருடைய கரத்திலே உள்ள ஒரு காலங்கள். ரட்சிப்பின் காலமானாலும், பரிசுத்தத்தின் காலமானாலும், பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தின் காலமானாலும், அவருடைய வரைக்காக காத்து கொண்டிருக்கிற காலமானாலும், எல்லா காலங்களும் நம்முடைய பிறந்த நாளிலிருந்து இது வரைக்கும் யோசித்து பாருங்கள். பிஃபோர் சால்வேஷன், ஆஃப்டர் சால்வேஷன், இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுனாலே இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வசனம் சொல்லுகிற, முடிந்தால் வாசிக்கலாம் யாராவது. தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேர்கிறது போல கவனிங்கள். அதுபோல் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏற்ற காலம் இருக்கிறது. சிலருக்கெல்லாம் ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கும். என்னுடைய தாயாருக்கெல்லாம் 36 வயது, 35 இயர்ஸ். எங்கள் அப்பாவுக்கு 40 வயது. இதெல்லாம் நான் யோசித்து பார்ப்பேன் என்னுடைய வாழ்க்கையும். அதுபோல் தானியம் ஏற்ற காலம், ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏற்ற காலம் உண்டு. ஆயுசு நாட்களை கூட்டி தாரும் என்று ஜெபித்தாலும் சரி, ஜெபிக்காவிட்டாலும் சரி, எல்லாருக்கும் there is appointed time. எல்லாருக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். நான் அதை அதிகமாக யோசிப்பது காலங்களை குறித்து. ஏனென்றால் என்னுடைய தாயார் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மரிப்பதற்கு முன்பாக இந்த காலங்கள் என்று சொல்லும் பொழுது இவர்கள் ஆலிஸ் அம்மா இத்தனை வருஷம் அவர்களை கர்த்தரை வச்சது பெரிய கிருபை. ஆனால் என்னுடைய தாயாரை குறித்து நான் சொல்லேன்னா வெரி ஷார்ட் பீரியட். அதனால் ஒரு 1969 ஜூன் 27 ஈவினிங் 7 மணிக்கு டைமு டேட்டு எல்லாம் சொல்லி எல்லாரையும் வர சொல்லி, பாஸ்டர்ஸ் அவரையும் சாம் சொந்தத்தையும் வர சொல்லி, விசுவாசிகள் ஓல்டு பிலீவர்ஸ் வர சொல்லி, அந்த ராக் ஆஃப் ஏஜஸ் பிளவுண்ட மலை பாட்டு பாடும்பொழுது அப்படியே அவர்களுடைய ஜீவன் தேகத்தை விட்டு பிரிந்ததை நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்து பார்த்துருக்கிறேன். அதுபோல் என்னுடைய தகப்பனார் காலங்கள் குறித்து செப்டம்பர் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலையில் 5 மணினா, அதுக்கு முந்தின நாள் மிட் நைட் ஏர்லி மார்னிங் 1 மணி 1:30 மணிக்கு இறந்துட்டு ஹார்ட் அட்டாக். அதுவும் 1ஆம் தேதி காலையில்
டிக்ளேர் பண்ணாங்க. அப்போ உள்ள பழைய விசுவாசிகளுக்கு தான் தெரியும் இது. எங்கள் அப்பா நல்லா குளிப்பாட்டி ஷேவெலாம் பண்ணி கட்லடியில் மறைச்சி வச்சுருந்தாங்க. பெரிய கன்ஃபியூஷன் இன் கமோஷன். அந்த செப்டம்பர் 1 என்னையும் போட்டு திட்டுனாங்க விசுவாசிங்க. உனக்கு அறிவு இல்லையா, போய் பாஸ்டர்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் என்ன பண்ண முடியும்? ஐ வாஸ் அ பாய், ஐ வாஸ் 12 years or 13 years. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னு சொல்கிறேன்னா, காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் அப்பா டைரி மெயின்டைன் பண்ணுவார். அதில் செப்டம்பர் 1 அன்னைக்கு காட் வில்லிங்னு எழுதி வச்சார். மிச்ச நாளெல்லாம் ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கும், அது மட்டும் காட் வில்லிங். அதுபோல் தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரது சேர்கிறது போல் முதிர் வயதில் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற காலம், எல்லாருக்கும் அந்த ஏற்ற காலம். நம்மை விட்டு கடந்து சென்ற தாயாரை குறித்து நாம் சொல்லுவோமானால், அவர்களுக்கு ஒரு ஏற்ற காலத்திலே கர்த்தர் எடுத்தார். அதுக்காக நீங்களும் நானும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தையும் பால் சாலமோனுடைய ஊழியத்தையும் அவங்க மனைவி கூட சேர்ந்து செய்கிற ஊழிய பிள்ளைகள் மற்றவங்களுடைய விசுவாசிகள் எல்லாருக்கும் வேண்டியும் கிருபையும் சமாதானத்தையும் கொடுப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர்களை கர்த்தர் ரட்சித்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர்கள் எடுத்த ஞானஸ்தானத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவர்கள் கொடுத்த நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Heaven is a wonderful place, filled with glory and grace. I want to see my Savior's face. Heaven is a wonderful place. Heaven is a wonderful place, filled with glory and grace. I want to see my Savior's face. Heaven is a wonderful place. பரலோகம் இன்ப நாடு, மகிமை கிருபையும் உண்டு. மீட்பர் முகம் காண வாஞ்சிக்கிறேன். பரலோகம் இன்ப நாடு. அன்பின் பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் எங்களை தாழ்த்தி இந்த சமூகத்தில் வருகிறோம். பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் சம்பைக்குற எல்லாவற்றையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறேன். நம்முடைய வேலை வந்த பொழுது ஆலிஸ் அம்மாவை நேர் நம்முடைய ராஜ்யத்துக்கு எடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இவ்வளோ காலம் கர்த்தாவே அவர்களை நீர் வைத்து பராமரித்து பிள்ளைகளை பெற்று நல்ல குடும்பத்தை நடத்தி ஊழியம் செய்து அநேகருக்கு சாட்சியாக இருந்து இந்த சபையிலே நீர் அவர்களை ஒரு நற்கந்தமாக வைத்து எடுத்த கிருபைக்காக நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். பாஸ்டர் பால் சாலமோன் குடும்பம், பிள்ளைகள், விசுவாசிகள் வந்திருக்க எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஜீவனெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்றபடி, அதாவது இந்த ஊழியத்துக்கு வேண்டிய நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் அண்ணா. தேங்க்ஸ். தேங்க்யூ. வித்தவுட் எனி டிலே நாம் நேராக மெயின் செய்தி கிளம்பி செல்வோம். நேரம் ஆயிடுத்து. இப்போதும் நம்ம